இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் தோசை தான் சுட்டு கொடுத்தாரு. இதுக்கு வந்து அக்கா வீட்டிலேருந்து கறி குழம்பு கொடுத்துருந்தாங்க. அது வச்சு தான் நாங்கள் தோசை சாப்பிட்டோம். மதியானம் லஞ்சுக்கு வந்து தயிர் சாதம். எனக்கும் என் பையனுக்கும் மட்டும் தயிர் சாதம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து வெறும் சாதம் எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டார். அவர் குழம்பு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னு. என் பையனுக்கு தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணோம். எனக்கு வந்து தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் மிக்சர் போட்டு தான் மதியானம் சாப்பிட்டேன். இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட்றது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அக்கா வீட்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல கறி குழம்பு கொடுத்துருந்தாங்க. நெய் சாதமும் கறி குழம்பு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. அந்த பாஸ்மதியில் நெய் சாதத்துக்கும் இந்த சிக்கன் குருமாவுக்கும் சூப்பராக. இந்த குருமா வச்சு தான் நாங்கள் காலைல தோசையும் சாப்பிட்டுட்டோம். தோசைக்கும் நல்லா இருந்தது. என் பையனுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து டீ கேக்கு தான் கொடுத்து விட்டேன். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.